அடியே, எதுக்கு மூஞ்சுக்குள்ள வந்து இப்படி மூஞ்ச உத்து பார்த்துட்டு இருக்க? என்ன விஷயம்? எது உத்து உத்து பார்த்துட்டு இருக்கானா? டேய், நான் ரொமான்டிக்கா பார்த்துட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் டைம் அப்படி பார்க்கும்போது சொல்லு, சரியா? போடா லூசு. உன்னை கல்யாணம் பண்ணேன்ல பேபி, நான் லூசு தான். ஏன்டி இப்படி பார்த்துட்டு இருக்க? என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமா? பேபி, உன்கிட்ட ஏதாச்சும் நான் ஒரு பெரிய விஷயம் மறைச்சிட்டேன்னு நினைச்சுக்கோங்க, என்ன பண்ணுவ? திட்டுவியா? கோவப்படுவியா? அடிப்பியா? நீயா என் கூட பேசாம இருப்பியா? என்னைய பேச விடுடி ஃபர்ஸ்ட். சரி சொல்லு, என்ன பண்ணுவ? கோவப்படுவேன் தான், திட்டுவேன். ஆனா என் குட்டிமாவை நான் அடிக்கலாம் மாட்டேன். அப்புறம் பேசாமலே இருக்க மாட்டேன். உன்னைய விட்டு நான் எங்கடியும் பேசாம போக போறேன். சொல்லு. சரி, எனக்கு தெரியாம என்ன திருட்டு வேலை பார்த்துட்டு இருக்க? ஒரு திருட்டு வேலையும் இல்லையே. இங்க பாரு, எனக்கு தெரியாம நீயும் தாராவும் என்ன பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், சரியா? அதை நீங்க 2 பேரும் பண்ணும்போது என்கிட்ட மாட்டுவீங்கல்ல, அப்பதான் உங்க 2 பேத்துக்கும் இருக்கு. அதான் நாங்க என்ன பண்றோம்னு உனக்கு தெரிஞ்சிருச்சுல பேபி, அப்புறம் எதுக்கு? ஃப்ரீயா விடு. என்னது ஃப்ரீயா விடணுமா? தாரா ஆதியா லவ் பண்ணிட்டு தானே இருக்கா? உனக்கு எப்படி தெரியும்? இது ஒரு பெரிய ரகசியம் பாரு கண்டுபிடிக்கிறதுக்கு. எப்படி கண்டுபிடிச்ச? இதெல்லாம் கண்டுபிடிச்சு பல மாசம் ஆகுது. அப்ப ஏன்டா என்கிட்ட அதை பத்தி கேட்கவே இல்ல? நீ ஏன் அப்படி என்னைக்காச்சும் வந்து சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் டி, அதான் கேட்கல. உனக்கு ஓகேவா? சத்தியமா எனக்கு ஓகேயே இல்ல, சரியா? தாரா கிட்ட இதை பத்தி நான் பேசணும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அதுக்கு ரைட்டான ஒரு சிச்சுவேஷன் அமைய மாட்டேங்குது. ஏன்டா, நம்ம 2 பேருமே லவ் மேரேஜ் தானே? அதனால தாண்டி சொல்றேன் லவ் மேரேஜ் வேண்டான்ட்டு. நான் டார்ச்சர் ஆகுது பத்தாதா? என் தங்கச்சியும் ஆகணுமா? அப்ப நான் உனக்கு டார்ச்சரா? பின்ன இல்லையா? போடா. நீ என்னோட செல்ல டார்ச்சர் டி, என்னோட அன்பு தொல்லை. உருட்டு. உண்மைக்கும் தான் செல்லம் சொன்னேன். சரி, டாபிக்க மாத்தாத, சொல்லு. எதுக்கு ஆதியும் தாராவும் லவ் பண்ண கூடாது? அவங்கெல்லாம் பணக்காரங்கடி, அவங்களுக்கும் நம்மளுக்கும் செட் ஆகுமா சொல்லு? அவங்கெல்லாம் பணம் பண்ணணும்னு எப்போதுமே அலையிறவங்க. அண்ட் ஆதியோட அம்மாவும் நான் விசாரிச்சியும் பார்த்தேன். அவங்கெல்லாம் பணத்துக்கு தாண்டி இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அவங்களுக்குலாம் பெத்த மகனை விட அவங்க பணத்துக்கு வர சந்தோஷம் கௌரவம் தாண்டி அதிகம். நானும் அந்த மேடமை பார்த்துருக்கேன், ஆஃபீஸ் வந்தாலே ஓவரா சீன் போடுவாங்க. நீ அவங்கள பார்த்திருக்கியா? அவங்க உன்னைய பார்த்திருக்காங்களா? நானே அவங்கள ஒழுங்கா பார்த்தது கிடையாதா? தூரத்துல இருந்து ஒரே ஒரு தடவை சௌமியா காமிச்சிருக்கா. ஓ சரி. அப்ப ஆதிக்கு தாராவுக்கும் செட் ஆகாதுன்னு சொல்றியா? கண்டிப்பா ஒரு நல்ல டைம் வரட்டும், நானே இதை பத்தி தாரா கிட்ட பேசுறேன். நீ பேசினாலும் அவ கேப்பலான்னு தெரியலடா. நீ பேசப்பே அவ உனிய ஏதாச்சும் சொல்லிட்டானா உனக்கு கஷ்டமா ஆகாதா? அவனை அடிச்சாலுமே பரவாயில்லடி, என்னோட தங்கச்சி நான் வாங்கிக்கிறேன். அடிச்சா வாங்கிப்படா. இதெல்லாம் சொல்றதுக்கு நீ ஒன்னும் உண்மையான அண்ணன் இல்லைன்னு சொல்லிட்டா நீ தாங்குவியா? அப்படியே என் தங்கச்சி சொல்லுவாளா? அதுவும் என்னைய பார்த்தா பொடி லூசு. லூசு மாதிரி பேசாதடி. அவ கண்டிப்பா சொல்லுவா. அவளுக்கு நம்ம எல்லாத்தையும் விட ஆதிதான் இப்போ முக்கியம். என்னம்மா சொன்ன? ஒன்னும் இல்லடா. எதை பத்தியும் யோசிக்காத, சரியா? எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துப்பேன். போய் என்னைய பாருடி. என்ன? தூங்குமா, அதுக்கப்புறம் லேட்டா எந்திரிச்சிட்டு ஆபீஸ் போக லேட் ஆகுதுன்ட்டு சாப்பிடாம போவேன். தூங்கலாமா? தூங்கலாம். வேற எதுவும் என்கிட்ட பேசணுமா? இல்ல வேற எதுவும் எனக்கு கொடுக்கணுமா? இல்லடா, நாளைக்கு தான் நீ கேட்ட சமையல நான் செஞ்சு தரணும்னு நினைச்சிருக்கேன். பைத்தியம். இப்போ மேடம் தூங்கலாமா? தூங்கலாம். எனதுறவே எனதுறவே கடவுளை போல் நீ முளைத்தாய். நெடுஞ்சாலையில் படும் பாதம் போல் சேர்கிறேன் வாழும் காலமே. வரும் நாட்களே கரும் பூக்களே நீளுமே காதல் காதல் வாசமே. தூங்கிட்டாளா?
முதல்ல இந்த ஆதி தாரா பிரச்சனைக்கு ஒரு முடிவை கட்டணும். கண்டிப்பா ஆதி தாராவை கஷ்டப்படுத்தணும்னு தான் நினைப்பான். அதை மட்டும் நம்ம நடக்க விட்டுறவே கூடாதுப்பா. சாரி தாரா, சீக்கிரம் முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு உங்களை மீட்டிங் கூட்டு வந்துட்டேன். நீங்க லஞ்ச் வேற சாப்பிடல, ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றீங்களா? எனக்கு பசி, அப்படி ஒரு பசி எடுக்குது. சரி இருங்க, நான் ஏதாச்சும் ஆர்டர் பண்றேன். ஓகே மேடம், ஆர்டர் ப்ளீஸ். எனக்கு ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். சார் உங்க ஆர்டர். ஜூஸ் இருக்கா? ஜூஸ், மில்க் ஷேக்ஸ் எல்லாமே இருக்கு சார். எனக்கு அப்போ ஒரு வாட்டர் மெலன். ஓகே சார். ஏன் நீங்க எதுவும் சாப்பிடலையா? இல்லம்மா, எனக்கு பசிக்கல. கிளைண்ட் கூட பேசிட்டு இருக்கும் போது தானே ஜூஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டேன், அதான். தாரா, கிளைண்ட் கிட்ட எப்படி பேசணும்னு இன்னைக்கு கத்துக்கிட்டீங்களா? இனிமேல் டீம் மீட்டிங்கிறப்போ உங்க டீமுக்கு நீங்க பண்ற ப்ராஜெக்ட்டுக்கு கிளைண்ட் கிட்ட இனிமேல் நீங்களே நேர்ல மீட் பண்ணி பேசலாம், ஓகேவா? கண்டிப்பா சார். உங்க டீம் கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே இதுதான், எந்த ஒர்க்கு சொல்லி கொடுத்தாலும் உடனே கத்துக்கிறீங்க. தேங்க் யூ சார். ஆமா, உங்களுக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் ரொம்ப பிடிக்குமா? நான் சிக்கன்ல என்ன பண்ணி கொடுத்தாலும் சாப்பிடுவேன் சார். இப்போ மித்த அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டீங்களா? சாப்பிடுவேன் சார். எனக்கு சாப்பாட்டுல பிடிக்காததுன்னு எதுவுமே கிடையாது சார். எல்லாமே சாப்பிடுவேன். நம்ம உழைக்கிறதே சாப்பாடுக்காக தானே சார். ஆமா. உங்களுக்கு என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்? நான் சிக்கன் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன், அது ரொம்ப ஹீட்டாக இருக்கும்ல. மித்தபடி எதுனாலும் சாப்பிடுவேன். மட்டன், மீன், அதுக்கப்புறம் சாம்பார் சாதம், லெமன் ரைஸ், எது கொடுத்தாலுமே நான் சாப்பிடுவேன். ஓஹோ. என்ன ஓஹோ, அவ்வளோதானா? சார் ஒரு சின்ன ரெக்யூஸ் சார். என்ன? கொஞ்சம் உங்க கண்ணாடியை கலட்டினாதான் என்ன சார்? எப்ப பார்த்தாலும் கண்ணாடியே போட்டுட்டு இருக்கீங்க. எதுக்கு நான் கழட்டணும்? நான் உங்க கண்ணாடியை எதுக்கு கலட்ட சொல்றேங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். லவ் பண்ணதே இந்த கண்ணை பார்த்துதான். இந்த கண்ணையே எப்ப பார்த்தாலும் மறைச்சு வச்சுட்டு இருக்காரு. எதுவும் சொன்னீங்களா என்ன? இல்லையே. தாரா. என்ன சார்? என்னது சாரா? என்ன சார், நான் நார்மலா பேசினா நான் சொல்றேன் எதுவுமே கேட்க மாட்டேங்க. சாருன்னு மரியாதை கொடுத்து பேசினா என்ன சாரான்னு கேட்டீங்க. எனக்கு உங்ககிட்ட எப்படிதான் பேசணும்னே தெரியல சார். நமக்குள்ள அப்படி என்ன ரிலேஷன்ஷிப் தான் இருக்கு? அது என்னன்னு உனக்கே தெரியும். ஏன் அதை நான் தான் சொல்லணுமா? ஆமா. எனக்கு டயலாக்லாம் விட்டாரு. என்னைக்குனாலும் நான் உன்னை தேடி வந்து நானா பேசுவேன். என்னன்னா நான் இவர்கிட்ட கெஞ்சணுமோ? நீங்க கண்ணாடியை கழட்டுங்க, அதுக்கப்புறம் நான் நமக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்னு சொல்றேன். சரி. இவ்வளவு ஈஸியா சரி சொல்லிட்டாரு. அப்ப முதல்ல நம்ம இந்த விஷயத்த பண்ணிருக்கலாமா? இப்போ ஓகேவா? மேடம், உங்களை தான். விழுந்த நான் எழுகிறேன், எழுந்துமே மறுபடி விழுகிறேன். பாலையில் தோன்றிட அலைகிறேன், அலைந்துமே மறுபடி தொலைகிறேன். ஓர் நொடியும் உனை நான் பிரிந்த போர்க்களத்தை உணர்வேன் உயிரே. என் ஆசை எல்லாம் சேர்த்து ஓர் கடிதம் வரைகிறேன். சரிங்க மேடம், இப்ப நீங்க சொல்லலாம்ல. என்ன சொல்லணும்? நீ தானே சொன்ன கண்ணாடியை கலக்கினதுக்கு அப்புறம் நான் என்ன விஷயம்ங்கிறது சொல்றேன். இப்ப சொல்ல, நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்? நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள சொல்லுமா, நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள. ஆண்கள் வெட்கப்படும் தருணம் உன்னை பார்த்த பின்பு நான் கண்டு கொண்டேன். சொல்லு. இன்னொரு நாள் சொல்லட்டா ப்ளீஸ்? ஓகே. தேங்க்யூ. என்னாச்சு பின்னாடி பின்னாடி திரும்பி பார்க்க? இல்ல, சிக்கன் ரைஸ் இன்னும் வரலையா, அதான். இல்ல, நான் எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ சாப்பாடை பத்தி பேசுற. சோறு முக்கியம்ல. லேட் ஆகுதுடா. எதுக்குடா இங்க கூப்பிட்டு வந்த? எருமா ஒன்னியதான். எதுவும் பேசாதடி, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ஏய், அப்பா அத்தனை தடவை கால் பண்ணிட்டாங்க. நான் தாரா வீட்டுல இருக்கேன்னு சொல்லியிருக்கேன்டா. தாரா வீட்டுக்கு போயிட்டா பிரச்சனை ஆயிரும். அதெல்லாம் போக மாட்டாங்க. எப்படி சொல்ற? ஏன்னா உங்க வீட்டு வாசல்ல தான் ஆதி ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கான். உங்க அப்பா அங்கிருந்து கிளம்புனாங்கன்னா ஆதி உடனே எனக்கு ஃபோன் போட்டுருவான். நான் உன்னை கொண்டு போய் தாரா வீட்டுல விட்டுருவேன். சரி, இப்ப எதுக்கு இந்த கேடி வேலை? ரொம்ப நாள் ஆச்சுலடி நம்ம ரெண்டு பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி. அதான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டி. கொஞ்ச நாளா ஒழுங்கா பேச கூட முடியலல்ல. நானும் தான். இப்ப நான் வீட்டுக்கு போனாலே அம்மா போனே யூஸ் பண்ண விட மாட்டேங்காங்கடி. உன் கூட பேசவே முடியல. புரியுதுடா, நீ எப்படியாச்சும் அம்மா அப்பா கிட்ட பேசி ஓகே வாங்கிரு. நானும் டெய்லி அம்மா கிட்ட பேசிட்டு தாண்டி இருக்கேன். அவங்ககிட்ட வேற எப்படி பேசி புரிய வைக்கணும்னு தெரியலடி. எப்போ பார்த்தாலும் கேஸ்ட்டு, அதுக்கப்புறம் நீ வேற மதம் நாங்க வேற மதம்னு சொல்றாங்க. ஊர்க்காரங்க என்ன சொல்லுவாங்க, சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க, இதே சொல்லிட்டு இருக்காங்கடி. மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் என்னால தெரியுமா லவ் மேரேஜுக்கு ஓகே சொல்ல மாட்டேங்காங்க. சுத்தி உள்ளவங்க என்ன நினைப்பாங்க, சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க, இந்த ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும்தான்டா. ஆனா எங்க வீட்டுல புரிஞ்சுப்பாங்க பேபி. கொஞ்சம் கொஞ்சமா பேசி நான் புரிய வைக்கிறேன், சரியா? ஓகேடா, நான் வெயிட் பண்றேன். உனக்காக எவ்வளோ நாள் எவ்வளோ வருஷம்னாலும் நான் வெயிட் பண்ணுவேன். எனக்கு தெரியும்டி, எனக்காக நீ என்னன்னாலும் பண்ணுவேன், எனக்காண்டி எவ்வளோ நாளும் வெயிட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஆனா நான் உன்னைய சந்தோஷமாவே பார்த்துக்கிட்டது கிடையாதுல்ல.
உனக்காக நான் நிறைய டைம் கொடுத்தது கிடையாது, உன்னைய கேர் பண்ணிக்கிட்டது கிடையாது, உனக்கு ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறது கிடையாது. இருந்தாலும் நீ என் கூட இத்தனை வருஷம் இருக்கல்ல. இதெல்லாம் பண்ணாதான் லவ்வா? எனக்கு தெரியும் நான் உனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. நீ என்னை ரொம்ப 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 லவ் பண்ணுறங்கிறதும் எனக்கு தெரியும். அப்போ எப்படி நான் உன்னை விட்டு போவேன் சொல்லு? யார் சொன்னா நீ என்னை கேர் பண்ணிக்கலான்ட்டு? இப்போ எனக்காண்டி ஆதி அங்கே நிற்க வச்சிருக்க தெரியுமா? அது கூட ஒரு வகையான கேர் தான்டா. அப்போ இந்த டைம்க்கு சாப்பிட்டியா கேட்கறது அதெல்லாம் கேர் கிடையாதா? இதுவும் கேர் தான், இதுவும் கேர் தான். எனக்கு ரொம்ப கம்ப்ளீட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுடா. நம்ம லவ், அப்பப்போ அவுட்டிங், ஹக், ஒரு 4 ஹெட் கிஸ், இதுவே என்னோட லைஃப் அப்படியே கம்ப்ளீட் ஆக்கிடுது. ஓ, இதோட மேடம் கம்ப்ளீட் ஆயிருவீங்களா? இல்லை, நமக்குன்னு ஒரு பாப்பா இதெல்லாம் வந்துருச்சுன்னா நான் ஃபுல்லு கம்ப்ளீட் ஆயிடுவேன்டா. அப்போ இது மட்டும் போதுமா? பாசமான போதிலும் என்ன ஒரு எடுத்த போதிலும் சேர்ந்தேதான் பொறுக்கணும் இருக்கணும் கல் உறவுன்னு சொல்லிக்கிட